லைவ்ல சௌந்தர்யாவும் ராயனும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு டிசிஷன் வந்து சொல்கிறேன் மச்சான், அதை யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அதை வந்து யாருமே வந்து கேட்கல. ஆனால் உள்ளே போய் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா டாஸ்க் செய்யலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுறாங்க. அதான் நான் வந்து ஃபஸ்ட்டாகவே சொன்னேன், நான் சொல்கிறத அவங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறனாலே அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, என்னை வந்து இந்த பெண்கள் டீம்லாம் ஒதுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாசனா வந்து பெண்கள் ஃபுட்டு ஆண்கள் கொடுத்த வந்து நான் தவறுங்கிறேன், அது வந்து ரூல் பிரேக்குன்னு சொல்கிறேன், அந்த பிக் பாஸ் வந்து கண்டிச்சிருக்காரு, அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்க பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை, அந்த மாதிரி ஆண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அதனால தான் நீ வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி அவங்களாம் எதாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண்கள் சைடு இருக்க ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து ஒரு குறிக்கோளாக இருக்காங்களே, இந்த கேம் வந்து நம்ம நேர்மையாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்டவங்க ஒரு குறிக்கோளோடு விளையாடுறவங்களுக்கு இந்த மாதிரி பெண்கள் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதான் மச்சான் அந்த கேமை வந்து சாச்சனா வந்து கெடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிட்டுருக்காங்க ராயன்ட்டு. அதுக்கு ராயன் என்ன பதில் கொடுக்குற அப்படின்னா, இந்த மாதிரி நீ அவ்வளோ நேர்மையாக இருக்க, ஆனால் ஆண்கள் டீம் வந்து அவ்வளோ நேர்மையெல்லாம் கிடையாது, நீ அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஆனால் சாச்சனா கொடுத்தது தப்பு தான், அது வந்து நம்மளுக்கு தெரியும், ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அது வந்து அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, அதான் கேமு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இங்கே இருக்கவங்க என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னாங்களா, அதுக்கு ராயன் சூப்பராக சொன்னார், அவங்க இன்றைக்கி மட்டும் உன்னை டார்கெட் பண்ணல, நீ எப்போ உள்ளே வந்து அப்போ இருந்தே அந்த பெண்கள்லாம் உன்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். கரெக்டாக இருக்குல்ல, வந்ததுலேருந்தே சௌந்தர்யா உள்ளே வந்ததுலேருந்தே அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்துட்டு யாரை டார்கெட் பண்ணுறாங்க, சௌந்தர்யா தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒருத்தவங்க கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.